நம்ம பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு நல்ல பிராண்டாக இருக்கா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அந்த மிஷின்ஸில் இருக்கா, அதேமாரி ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அப்டேட்டில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வாங்குவோம். இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வைஸ் எந்த அளவுக்கு அப்டேட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஒன்றும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை அது என்ன பிரச்சனை எப்போ வரும்னே தெரியாது, அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு வாட்டர் பியூரிஃபையர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல கம்பெனியாக, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குமா, அதேமாதிரி எத்தனை ஸ்டேஜஸ் ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, சர்வீஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து கொடுப்பாங்களா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குதா, அந்த மெஷின்ஸுக்கு அக்சசரிஸ் எவ்வளோ நாள் கொடுக்குறாங்க, அந்த மிஷினோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆர்ஓ, யூவி, யூஎஃப், டிடிஎஸ் கண்ட்ரோலரு, மேக்னெட்டிக் ஃபில்ட்ரு, காப்பர் ஃபில்ட்ரு, ஜிங்க் ஃபில்ட்ரு நிறைய வந்து மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் மிஷின்குள்ளே வெறும் 5 ஃபில்டர் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்கும். எந்த வாட்டர் ஃபில்டர் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்தாலுமே வேஸ்ட்டு தான். பக்கத்தில் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்குறீங்க அப்படின்னாலுமே ஒரு ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் இருக்கிற வாட்டர் பியூரிஃபையர் வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத கம்பேர் பண்ணி பேசிடுவோம். இந்த ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் இருக்கிற வாட்டர் பியூரிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஃபில்டர் லைஃப், ஃபில்டரோட ஹெல்த் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, வாட்டர் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்லாம் வந்து வச்சுருப்பாங்க. வாட்டர் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஃபில்டர் லைஃப் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கும். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேங்க்கில் தண்ணி ட்ரை ஆக விட்டுறீங்க அப்படின்னா ஏர்லாக் ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மிஷின் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது டெக்னீஷியன் வந்து ரீசெட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது பெரிய ஒரு ட்ராபேக். இது ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் வந்து பெருசாக டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஸ்டோரேஜ் டேங்க் நிறைஞ்சிருச்சுன்னா மிஷின் ஆஃப் ஆகிக்கும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாலுமே திரும்ப ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இதில் அவ்வளோதான், மெக்கானிசம் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி, ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி, ஆன் பண்ணிக்கிற மாதிரி இது ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைதானாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமில் இந்த வாட்டர் பியூரிஃபையர் கேட்டகரி வேறு. ஆனால் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே, மொபைல் ஆப்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் போயிட்டோம் அப்படின்னா வாங்குறவங்களுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். ஸ்மார்ட் டெக்னாலஜி வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னா போர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜே போகாதுப்பா அப்படின்ற ஒரு மிஷின் ஆகட்டும், இல்லை நாங்கள் ஏர்லேருந்தே வாட்டர் எடுக்கிறோம்ப்பா, எங்களோட மிஷினுக்கு சர்வீஸே தேவைப்படாது. தண்ணியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு மிஷினுமே ஸ்மார்ட் டெக்னாலஜி மிஷின் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மிஷின் வாங்கினோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியனே வந்து மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி. எங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேவோட ஒரு மிஷின் வச்சுருக்கோம், பேருக்கு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன் தான் இருக்காங்க. அதனால நாங்கள் அதிகமாக மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதே இல்லை. சார் நீங்கள் இந்த மிஷின் வேணாம் சார், நீங்கள் இந்த மிஷின் போனால் போதும். எந்த ஒரு கம்பெனியுமே ப்ராடக்டை மட்டும் சேல் பண்ணணும்னு நினச்சா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெக்னாலஜி இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்தோம். கம்பெனியோட ஃபில்டர் லைஃப்லாம் செக் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் எடுத்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஓடுச்சு. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக கிடைக்குதா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஸ்டோரில் இருக்கிற சர்வீஸ் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவாங்களா, இந்த வாட்டர் பியூரிஃபையர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனு, சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி கொடுக்குறாங்களா, வாரண்டிலலாம் கிளைம் பண்ணி தருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த வாட்டர் பியூரிஃபையரை வாங்குங்க. அதாவது எங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொல்ல வரல, நீங்கள் ஸ்மார்ட் டெக்னாலஜிஸுங்கிற டிஜிட்டல் டிஸ்பிளேயோட எல்லாம் நிறைய வாட்டர் பியூரிஃபையர்ஸ்லாம் வருது. உங்களுக்கு எது பெட்டர்ன்னு தோணுதோ, எது ஒரு நல்ல வாட்டர் பியூரிஃபையர்னு தோணுதோ அந்த வாட்டர் பியூரிஃபையரை வாங்குங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் வந்து ஃபில்டர் லைஃப்லாம் காமிக்கிற மாதிரி ஆப்ஷன் வாங்கினீங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. அதனால் வந்து இதை வாங்குறத தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது.